2024 ஜனவரி 26ஆம் தேதி அமெரிக்காவில் நடந்த 3 கொலைகள் இன்னைக்கு இந்த நாட்டையே உலுக்கியிருக்கு. அமெரிக்காவில் உள்ள மினிசோட்டால இருக்கிற கூன் ராபிட்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. யுனைடெட் பார்சல் சர்வீஸ், அதாவது யூபிஎஸ் அப்படின்ற ஒரு டெலிவரி கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியில வேலை பார்த்தவன் தான் அலெக்ஸ் மிங்கோன்றவன். கொஞ்ச நாள்லயே வேலையை விட்டுட்டு தன்னுடைய சகோதரர்களோட வீட்டை கொள்ளையடிக்க போறதா அவன் பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கேற்ப இவனும் அவனுடைய 2 சகோதரர்களும் அந்த ஊர்ல உள்ள ஒரு வீட்டை டார்கெட் பண்ணி இருந்திருக்கானுங்க. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு பழைய வேலையில் இருக்கிற யூனிஃபார்ம் யூஸ் பண்ணி ஃபேக்கான யூபிஎஸ் டிரைவர்ஸ் போல அந்த வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. இவனுங்க கொள்ளையடிக்க போற வீட்டுல 5 பேர் இருந்திருக்காங்க. அப்பா மேரியோ, அம்மா ஷானன், 20 வயதான முதல் பையன் ஜார்கே மற்றும் 5 வயதுக்கு கம்மியான 2 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இவனுங்க டெலிவரி வந்திருக்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி இருந்திருக்கானுங்க. கதவை திறந்த அந்த முதல் பையன் மேல துப்பாக்கியை வச்சு அவன் மூலியமா வீட்டுக்குள்ள எல்லாருமே போயிருந்திருக்கானுங்க. வீட்டுக்குள்ள போனோன்னே எல்லார் மேலேயுமே துப்பாக்கியை வச்சு இந்த வீட்டுல உள்ள காசு எங்கன்னு கேட்டிருந்திருக்கானுங்க. அதுல அந்த அம்மா ஷானன் வீட்டுல உள்ள காசு எடுத்து தரும் பொழுதே இன்னொருத்தவன் அப்பா மேரியோவை தலையிலேயே சுட்டு கொண்டிருக்கான். அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டோன்னா வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிருக்காங்க. அந்த 2 குழந்தைகளும் அழுக ஆரம்பிச்சிருந்திருக்கு. உடனடியாக அம்மா ஷானனையுமே தலையில சுட்டு கொண்டிருந்திருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா 911 கால் பண்ணதுனால போலீஸ் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மாவையும் இப்ப சுட்டு கொண்ட பிறகு அந்த 20 வயசு பையன் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அவனையும் சுட்டுட்டாங்க. இதுல அந்த மிங்கோன்றவன் அந்த வீட்டுல உள்ள காசெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது அங்க உள்ள அந்த குழந்தைய அவன் கையில ஒரு பொம்மையை கொடுத்து அந்த இடத்துல உள்ள டென்ஷனை குறைக்க பாக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம 3 அடல்ட்ஸையுமே அவனுங்க சுட்டு கொண்டிருக்கானுங்க. அந்த 2 குழந்தைங்க கண்ணு முன்னாடியே சம்பவம் நடந்தோட இந்த 3 பேர் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டானுங்க. இதுல அந்த 2 குழந்தைகள்ல சின்ன குழந்தை இறந்து போன தன்னுடைய அம்மாவுடைய உடல் மேல போய் விழுக பாக்குது. அப்ப இன்னொரு குழந்தை இந்த குழந்தைய பிடிச்சி இழுக்கிறத பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. சில நிமிடங்கள்லயே போலீஸ் அந்த அலெக்ஸ் மிங்கோ அப்படின்றவனை கைது பண்றாங்க. கொஞ்ச நாட்கள்ல அந்த 2 சகோதரர்களையும் பிடிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி இப்ப ஏன் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய ட்ரையல் இப்பதான் நடந்திருக்கு. மேலும் இதனுடைய வீடியோ இப்பதான் பப்ளிக்கே பண்ணியிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு 2 கொலை பண்ண மிங்கோ மற்றும் 1 கொலை பண்ண அவனுடைய முதல் சகோதரனுக்கு மேண்டட்டரி லைஃப் சென்டென்ஸ் வித்தவுட் பாசிபிலிட்டி ஆஃப் பரோல் அப்படின்ற தண்டனை கொடுத்திருக்காங்க. இன்னும் 1 சகோதரனுக்கு வருகின்ற ஜனவரி தான் தண்டனை கொடுக்க போறாங்க. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையுமே மிட்வெஸ்ட் கிரைம் அப்படின்ற யூடியூப் சேனல் தன்னுடைய பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனுடைய லிங்கை நான் இதனுடைய கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். ஆனா தயவு செய்து மன தைரியம் இல்லாதவங்க இதை பார்க்காதீங்க, உடஞ்சு போயிருவீங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் பார்க்கும் பொழுது இந்த நாய்களை பொது வழியில சித்திரவாத பண்ணி தூக்குல போடணும்ன்றது தான் ஒரே தண்டனையா இருந்திருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா இவனுங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் ஒரு கேடு. சரி, இதை பத்தி ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாலையும் இதே மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது. கம்பளி போர்வை விற்க வரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள பெண்களிடம் தவறாக நடக்கிறது, கொலை பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தெரியாதவங்க யாராவது கதவை தட்டாங்கன்னா தயவு செய்து கதவே திறக்காதீங்க.